பில்லூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 54.75 அடியாக சரிந்துள்ளது. எனவே அணையை தூர்வாரி ஆழப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், இத்தொடர்பான முழு விவரங்கள். நிச்சயமாக கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பில்லூர் அணை வந்து ஒரு முக்கியமான ஒரு அணையாக கருதப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பில்லூர் அணையிலிருந்து தான் பல்வேறு நகரங்கள், அதாவது கோவை, திருப்பூர் உள்ளிட்ட நகரப்பகுதிகளுக்கு வந்து குடிநீர் திட்டங்கள் வந்து இந்த பகுதியிலிருந்து தான் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 2 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா, பில்லூர் அணையினுடைய நீர்மட்டமானது சரிந்து வருகிறது. தற்பொழுது, அதாவது இன்றைக்கு காலை நிலவரப்படி பார்த்தீங்கன்னா 54.75 அடியாக தற்பொழுது வந்து சரிந்திருக்கிறது. கடந்த 2 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா, பில்லூர் அணையிலிருந்து பவானி ஆற்றில் வந்து தண்ணீர் திறக்கப்பட காரணத்தினால பவானி ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு குடிநீர் திட்டங்கள், அதாவது கிராம குடிநீர் திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட முடியாத ஒரு நிலை காணப்படுகிறது. இதன் காரணமாக கிராமங்களிலையும் வந்து குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா, தமிழக விவசாயிகள் சங்கம் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, தற்போது பில்லூர் அணையினுடைய நீர்மட்டம் வந்து வெகுவாக குறைந்திருக்கக்கூடிய காரணத்தினால அணையை வந்து தூர்வாரி அந்த அணையை வந்து ஆழப்படுத்தணும். அதே போல பல ஆண்டுகளாக இந்த அணை தூர்வாராமல் இருப்பது காரணத்தினால அணையில வந்து சகதிகள் தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால நீரை தேக்கக்கூடிய அளவு என்பது குறைந்து காணப்படுகிறது. எனவே அணையை தூர்வார வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. தற்போது தமிழக விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகி நம்ம கூட இருக்கிறாங்க. இந்த அணையை பொறுத்த வரைக்கும் ஏன் தூர்வாரணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க? இது வந்து அணை கட்டுந்தலிருந்து தூர்வாரல, அதனால் வந்து சேறு சகதி வண்டல் மண்ணெல்லாம் சேர்ந்து மேடாக கிடக்குது. ஆகவே இது வந்து ஆரம்பத்தில் 1-2 குடிநீர் திட்டம் தான் இருந்தது. இன்றைக்கி நிறைய குடிநீர் திட்டங்கள் வந்தாச்சு. ஆக இன்றைக்கி தண்ணீர் இல்லாமல் பற்றாக்குறையினாலே நிறைய இடத்துல போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணீர் இல்லாமல். ஆகவே வந்து இது ஒரு சரியான நேரம். இந்த நேரத்தில் வந்து அரசாங்கம் வந்து விவசாயிகளுக்கு மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து இதை தூர்வாரினா தான் இப்போ இதை ஆழப்படுத்த முடியும், அகலப்படுத்த முடியும். அப்படி செய்யும்போது தான் நிறைய தண்ணீரை நம்ம தேக்கி வைக்க முடியும். ஆகவே வந்து அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் ஏன்னா இன்னைக்கு கொஞ்ச நாளில் வந்து தென்மேற்கு பருவமழை வந்துடும். ஆகவே உடனடியாக இதை வந்து விவசாயிகளுக்கு மண்ணால் அனுமதி கொடுத்து இதை தூர்வார வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த அணையில் இருக்கக்கூடிய மண்ணை வந்து தூர்வாரதன் மூலமாக இந்த மண்ணை விவசாயிகள் பயன்படுத்துறதன் மூலமாக என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்னு நினைக்கிறேன்? இந்த தூர்வாரது நம்ம நல்ல வண்டல் மண் 10-50 வருஷத்தினுடைய மண் வந்து இங்கெல்லாம் தலாதாம்பு மரமட்டைகள்லாம் அழுகி தேங்கி இருக்கிறதுனால தான் இந்த டேமை வந்து மேடாகி கிடக்குது. அதனால் விவசாயிகளுக்கு இந்த மண் எடுக்கிறதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணிங்கன்னா, இந்த மண்ணை கொண்டு போய் நம்ம காட்டுகளில் போட்டு நம்ம வெள்ளாமை பண்ணோம்னா அது இயற்கையாகவே விளையிற மாதிரி வரும். அதிகமாக உரம் தேவையில்லை, மருந்து தேவையில்லை. அதனால் அதற்கு வந்து அனுமதி கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்டு ஏற்பாடு பண்ணணும். நல்ல அனுமதி கொடுத்து இந்த மண்ணுகளெல்லாம் அள்ளுனா தான் தண்ணி தேக்க முடியும். இப்போ வந்து ரொம்ப மேடாக தான் கிடக்குது. அது 50 வருஷத்து மண்ணை கொண்டு வந்து வண்டலாக பண்ணி கிடக்குது. பூ மாதிரி இருக்குது வண்டல். இது எல்லாம் போட்டோம்னா இயற்கை வெள்ளாமையே பண்ணலாம். செயற்கை வெள்ளாமையும் கூட தேவையில்லை. இயற்கையிலேயே நல்ல முறையில் விளையை பண்ணு. அதுக்காக நீங்கள் ஒரு அனுமதி கொடுத்து இந்த மண்ணை விவசாயிகள் எடுக்கிற மாதிரி ஒரு அனுமதி நாங்கள் கேட்குறோம். இதை தூர்வாரும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த அணையை ஆழப்படுத்த முடியும். அதே போல் இங்கிருந்து எடுக்கக்கூடிய வண்டல் மண்ணை பயன்படுத்தி இயற்கை விவசாயமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது அணையினுடைய நீர்மட்டம் குறைந்த காரணத்தினால குடிநீர் திட்டங்கள் பாதிக்கக்கூடாது என்ற ஒரு நிலையில் தமிழக அரசானது நேற்றைக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இதற்கு வந்து அப்பர் பவானியிலிருந்து தினம்தோறும் 65 கன அடி தண்ணீர் வினாடிக்கு திறப்பதற்கான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதன்படி நேற்று இரவு வந்து 65 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது அப்பர் பவானியிலிருந்து. இந்த தண்ணீர் பார்த்தீங்கன்னா கேரள மாநிலம் அட்டப்பாடி வழியாக பில்லூர் அணைக்கு வந்து சேருவதற்கு எப்படியும் ஒரு 2-3 நாட்கள் ஆகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தண்ணீர் அணைக்கு வரும் பொழுது இந்த குடிநீர் திட்டங்கள் பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் வந்து குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் எடுத்திருக்கிறார்கள். இருந்த போதும் தற்போது அணையினுடைய நீர்மட்டத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு விவசாயிகள் மூலமாக இங்கு இருக்கக்கூடிய அணையை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்பொழுது எழுந்திருக்கிறது. உங்கள் கள நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.